ஹலோ guys, வெல்கம் பேக். இன்றைக்கி எல்லாருமே கேட்ட ஒரு காமனான கொஸ்டின், எஸ் பேங்க்கில் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 13% கிட்ட ஒரு அப்போர்ட் மொமெண்டம் கொடுத்துருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம். இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி மொமெண்டம் கொடுத்தது ரீசன் வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மொமெண்டம் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இப்போது இன்றைக்கி நியூஸ் என்னென்னா, இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 பேங்க்கில் வந்து அவங்க அரௌண்ட் ஒரு 9.5% அவங்க ஷேர் கேபிட்டல் வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். இப்போ 6 பேங்க்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் சூரியோதய ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க், ஐசிஐசிஐ, பந்தன், எஸ் பேங்க், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். இப்போது இதில் பார்க்கும்போது இப்போ சார் ஓகே, இப்போ இந்த நியூஸே வந்து நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னா அப்போ இந்த எல்லா பேங்க்ஸுமே வந்து பெர்ஃபார்மாக இருக்கணும். பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் எஸ் பேங்க் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன், நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. மற்ற எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இதில் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. இப்போது ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னாலும், ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்கலாம், எல்லாமே வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த நியூஸ்னால் தான் அந்த மொமெண்டம் கொடுத்ததா அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த நியூஸ்னால் அந்த மொமெண்டம் கொடுக்கல. முன்னாடியே வந்து நம்ம எஸ் பேங்க் பற்றி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எஸ் பேங்க் வந்து எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் ஃபர்தராக எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அது இன்னொரு தடவை வேணால் பார்த்துடலாம். இப்போது எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி மொமெண்டம் கொடுத்ததுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு சார்ட்டில் முன்னாடியே வந்து காமிச்சிருக்கு, மார்க்கெட் மேலே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13.5%. இப்போ என்னோட லாஸ்ட் இதுலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன், எஸ் பேங்க் வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எஸ் பேங்க் பார்க்கும்போது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு கேனல் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டோம். அப்போ ஓவராலாக வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ எஸ் பேங்க் இது நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ண எஸ் பேங்க் வந்து ஒரு சேனலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பி வந்து மார்க்கெட் இது மேலே போனாலும் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். என்னோட இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து ஒரு 34. ஓகே, அப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ருபீஸ் கிட்ட ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 34 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம நியூஸை பேஸ் பண்ணி போதா அதெல்லாம் வந்து செகண்ட். ஏன்னா இப்போ அந்த 4 பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16%. அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 30 ருபீஸ் வந்து பிரேக் அவுட் ஆகணும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 34 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டார்கெட் வந்து ஒரு ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி நீங்களே போகலாம், இல்லைனா சேனல். அப்போ சேனலில் வந்து டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அது தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் நீங்களே வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டார்கெட்ஸ் வந்து 34 தான் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகே, அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யாருக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆக போதா, இல்லைனா வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போதா. அப்போ ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 34 ருபீஸ் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் என்னோட வியூ. நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு இது வந்து மேலே போகலை, டெக்னிக்கலாக கிளியராக நம்மளுக்கு காமிச்சிருக்கு முன்னாடி இது பையிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு மொமெண்டம் கொடுத்தாலும் இது வரையும் போகணும், 28 ருபீஸ் வரையும் போகணும். அப்போ நாளைக்கு வந்து இந்த இதுவும் மேலே போச்சுன்னா 28 ருபீஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து என்னோட வியூ வந்து 28 ருபீஸ். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து பை. ஓகே, அப்போது நீங்களும் உங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிட்டு உங்கள் டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது நேற்றும் பார்க்கும்போது இன்றைக்கும் பார்க்கும்போது ஓவராலாக வந்து ஒரு சைட்வேஸ் பெருசாக ஒரு இன்ட்ராடே இது பார்க்கும்போது ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் கொடுக்கல. நம்ம நேற்றே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் பெருசாக ஒரு மொமெண்டம் நிஃப்டியில் வந்து இல்லை. ஓகே, நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்னொரு ஹோல் டேவோட மொமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ வந்து மேஜராக வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொசிஷன் பையும் போகலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும்
கரெக்டான ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட லைவ் செஷன்ஸில் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன், என்எம்டிசி ஸ்டாக் கொடுத்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் முடிஞ்சிருக்கு. நேற்று வந்து டார்கெட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி டார்கெட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த 243 டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். நீங்கள் வேணால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நான் கொடுத்த டார்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து இப்போ முடிச்சிருக்கு. அப்போது இப்போ ஒரு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எந்த ஸ்டாக்ஸில் நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அது ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்தாலே வந்து கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும். சும்மா பிளைண்டாக நம்ம மேலே போகும். இப்போ எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி ஒரு 15% பண்ணால் என்ன பண்ணுவோம், நாளைக்கு ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக அந்த நியூஸை பார்த்துட்டு நாளைக்கு போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக வந்து டாப்பில் அடிச்சுட்டு மார்க்கெட் ஆகணும், ஒரு கரெக்ஷனாக இருக்கட்டும், டாப்பில் இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், லாஸ் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். அதனால் ஒன்று ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறது வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அப்போது நிஃப்டி என்னோடய வியூ பை ட்ரெண்டில் இருக்குது. ஸ்டில் இது வந்து ஒரு பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டியும் வந்து ஓவராலாக ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு சைட் வேஸில் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேஜராக நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு இப்போ மேஜராக இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஒரு தடவையும் மார்க்கெட் ஆகுதுன்னா இந்த லெவல் ஹிட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துன்னு இருக்குது. அப்போ ஒன்ஸ் இந்த சைட்வேஸ் வந்து முடிச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பையிங் போகலாம். இப்போதைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் பையராக இருந்தோன்னா ட்ரேட் பண்ணலாமா இல்லை ட்ரேட் இங்கே வந்து அவாய்ட் பண்ணுறது சேஃபான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர்ஸ் ட்ரேட் பண்ண மாட்டோம். சைட்வேஸ் மார்க்கெட்டில் வெறும் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான மார்க்கெட் அது. அப்போது ஒரு பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பையிங் போகிறது வந்து சேஃப் பேஸ்ட் அப் ஆன் பிரேக் அவுட்ஸ். இப்போ ரீட்ரெஸ்மெண்ட் லெவல், அப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தோன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி, அப்போர்ட் ரேலி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் வந்து நம்ம நேற்று என்னோட வியூ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். க்ரூட் ஆயில் வந்து ஒரு சேனலில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாக்டாக வந்து நான் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு பையிங் மொமெண்டம் ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நேற்று நான் சொன்னதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பாட்டமில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு நான் சொல்லும்போது. இப்போ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.3% கிட்ட ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஓவராலாக வந்து ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிட்ட இதுவரையும் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இந்த சேனலில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண மாட்டோம், லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் போகிறது, அந்த ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை போகுது, அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே வந்து ட்ரேட் பையிங் போகலாமா இல்லை செல்லிங் போகலாமா. ஏன்னா எல்லாரோட ப்ராப்ளம்னா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது பை போகுமா இல்லை செல் போகுமா, இதுதான் ப்ராப்ளம். அப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இது சேனல்லாம் இப்போ சேனல் பாட்டமாக எங்கே போகணும், மேலே போகணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் பையிங் மொமெண்டம் சொல்லிட்டு இப்போ நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த பையிங் மொமெண்டம் தான் இப்போது கொடுத்துன்னு இருக்கு. ஓகே, இப்போது குரூப்பில் வந்து நான் யூஸ்வலாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து சும்மா ஒரு சென்டென்ஸ் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிடுறீங்க, மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதனால் என்ன யூஸ்? இப்போ சில பேருக்கு வந்து ஓகே இது ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது புரியல நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டார்கெட் லெவல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 2025 இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 1 இயர் இருக்குது. 1 இயரில் 2035, 45, 55, 65 ஒரு $10 இது வந்து நான் யூஎஸ் சார்ட் நினைக்கிறேன். அப்போ யூஎஸ் சார்ட்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு $10 வந்து டார்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 குள்ளே போகும். ஓகே, 25னா ஒன்று பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு பை 2025 வச்சுக்கலாமே, ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கோல்டோட மொமெண்டம் எவ்வளோ? ஒரு கோல்டோட மொமெண்டம் ஒரு பர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 12% அதோட மொமெண்டம் வந்து கொடுக்கும். ஒரு கோல்டு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12% அதோட மொமெண்டம் வந்து கொடுக்கும். அப்போ இந்த டார்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு $10 வந்து ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கனாலும் ஜஸ்ட் இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது.
அப்போது ஒரு $50 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ பர்சன்ட் வருது? ஜஸ்ட் வந்து 2% தான் வந்து ஒரு $50 வருது. அப்போ பெர் மந்த் வந்து ஒரு 12% கொடுக்கும்னா அப்போது அந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகுமா இல்லை ஹிட் ஆகாதா? ஏன்னா ட்ரெண்ட் பையில் இருக்குது. ஓகே, அதனால் வந்து சும்மா பிளைண்டாக வந்து 25க்குள்ளே இப்படி போகும் இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் சொல்கிறேன், அதனால் எந்த யூஸ்மே கிடையாது. இப்போது அதுக்கு என்ன ஃபேக்ட்ஸ், அதனால தான் நான் சார்ட் கேட்குறது. அப்போ சார்ட்னா இப்போது கரண்ட்டாக வந்து இன்னும் ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ரேட் ஆகுது. நம்மளுக்கு எப்பயுமே வந்து எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா கரண்ட் பாயிண்டில் என்ன ஸ்ட்ரக்சரில் ட்ரேட் ஆகுது, இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம். ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து மேலே தான் போக போகுது. பட் ஒரு அக்லி ட்ரூத் என்ன பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்பயுமே கீழே வரும்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுவோம். அப்போ நான் அதுக்கப்புறம் மேலே போகும்போது சொல்லுவோம், நம்ம முன்னாடியே சொன்னல மேலே தான் போகும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து நம்மளுக்கு எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. பட் நம்ம சார்ட் வைஸாக போகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து அது தெரியும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம க்ரூட் ஆயிலே வந்து நான் சொல்லியிருந்தேன். க்ரூட் ஆயில் வந்து நான் சொன்னதுக்கு ரீசன் இங்கே சும்மா வந்து அடுத்த 10 டேஸில் வந்து மேலே போகும் அது மாதிரி சொல்லலை. கிளியராக சார்ட்டில் வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து சேனல் தான் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே மேலே போகும்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து சேனல் இருக்குது. அப்போ இங்கே சேனல் இருக்குது. அப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் எனக்கு பார்க்க தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து பை போகலாம். அப்போ பை போனோம் அப்படின்னா இங்கே வந்து டார்கெட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இதை தெரிஞ்சுன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேட். அப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவ்வளோ விஷயத்தையும் பார்க்கணும். அப்போ ஏங்க இங்கே வந்து ரிவர்சல் ஆகுது, அப்போ ஒரு டார்கெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும், இவ்வளோ விஷயம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியாது. சும்மா வந்து இப்போ இங்கே நான் போட்டுடலாம் ஒரு 2025க்குள்ளே க்ரூட் ஆயில் வந்து $80 தொடுன்னு சொல்லிட்டு. பட் அதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் சொல்கிறது சார்ட்டை போஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க டிசிஷன்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணிட்டோம், அவங்க டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். பட் சார்ட் போஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. அதனால தான் சொன்னேன் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுக்காதீங்க, சார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஜஸ்ட் உங்களோட என்னோட இதுதான் வந்து என்னோடய வியூ. ஓகே, அப்போ நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியறதுக்கு சார்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதுதான் ஒரு மேஜர் ரீசன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களோட விஷ். ஓகே, இப்போது கோல்டு பார்த்தீங்கன்னாலும் சரி, ஓகே கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க கோல்டு வந்து 2055 2065 போகும்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது கரண்ட்டாக வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு சேனல் ட்ரேட் ஆகுது. ஓகே, கோல்டு வந்து ஒரு சேனலில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போது இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இதில் பெருசாக மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா இல்லைனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து சைட்வேஸில் இருக்குது. அப்போ இதோட ரூல் என்னென்னா டாப்பில் இருந்தால் பாட்டம் வரணும், திரும்பியும் டாப். இப்போது இங்கேருந்து ஃபாலோ ஆன ரீசன் என்னன்னா சேனலில் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது இந்த சேனலில் இருக்கும்போது 2025 மேலே தான் போகும்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு வந்து சேனல் இருக்குது. அப்போ சேனலில் எப்படி ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரையும் வந்து ஒரு 2.5% வந்து கொடுத்துருக்கு. அப்போ நான் சொன்ன அந்த ரேலி ஃபஸ்ட்டு இங்கே கொடுக்குமானா இங்கே வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, அப்போ என்னென்ன விஷயம் வந்து பார்க்கணும். அப்போ ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா அந்த என்ட்ரி வந்து எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். சும்மா இப்போது 25 போய்டுன்னு சொல்லிட்டு இப்போ போய் பை பண்ணுவோமா? கண்டிப்பாக வந்து ஒரு பேசிக் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம பை பண்ணுறதுக்கும் சர்டன் லெவல்ஸ் வந்து ரீசன் இருக்குது, இந்த இடத்துல தான் பை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபர்தர் அப்கமிங் செஷன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அதனால் நான் சொன்னது ரீசன் வந்து இதுதான். அப்போ ஒரு சேனல் இருக்குன்னா அவங்களுக்கு புரியும் சேனல் டாப்பில் இருந்து கீழே வருது, அப்போ இங்கே ஹிட் ஆச்சுன்னா திரும்பி எங்கே போகணும் மேலே போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அப்போ அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போது நீங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு சேனல் தான் ட்ரேட் ஆகுது இல்லை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகுது, இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சிட்டு எப்படி வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம், இது மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நமக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்கள், நான் ட்ரைனிங் டேட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.